எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் கிரக யுத்தம்னு சொல்லிட்டு ஒரு சில வார்த்தைகள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? நிறைய வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன்னா ஜாதகம் பார்க்குறப்ப வந்து கிரகம் வந்து யுத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஸோ இந்த கிரக யுத்தம்னா என்ன, அது வந்து ஜாதகத்தில் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். பொதுவாகவே வந்து பார்க்குறப்போ ஒரு ராசி கட்டத்தில் ஓகேங்களா, ஒரு ராசி கட்டத்தில் ஏதாச்சும் ஒரு ராசியில் வந்து 3க்கும் மேற்பட்ட கிரகங்கள் மொத்தமாக வந்து கச்சன்னு சொல்லிட்டு யாருக்காச்சும் ஒருத்தருக்கு வந்து 3க்கும் மேற்பட்ட கிரகங்கள் வந்து ஒருத்தருடைய ராசியில் வந்து இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது ஒரு கிரகம் வந்து இன்னொரு கிரகத்தை வந்து பகையோட இருக்கலாம், நண்பனா இருக்கலாம், இல்லைன்னா எதிரியோட இருக்கலாம் இல்லையா? ஸோ இப்படிப்பட்ட கிரகங்கள் வந்து ஒன்று சேர்றப்ப வந்து பார்க்குறப்போ அந்த கிரகங்களுக்குள்ளேயே வந்து சில சண்டை கிரக யுத்தம்னு சொல்லுவாங்க. இப்போ சண்டை இந்த மாதிரி வரதுன்னா வாய்ப்பு இருக்கு. அப்படி வரதுனால இது வந்து மனிதனுடைய வாழ்க்கையில் வந்து ரொம்ப ஒரு மேஜரான இம்பாக்ட் கொடுக்கும். அதில் வந்து எந்த கிரகம் வந்து அதிகமான பாகையில் வந்து தள்ளி இருக்குதோ அந்த கிரகம் அந்த கிரகம் வந்து அந்த கிரக யுத்தத்தில் வந்து ஜெயிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு மீனிங். உதாரணத்தை வந்து பார்க்குறப்போ ஒரு ராசியில் வந்து உங்களுக்கு வந்து செவ்வாய் இருக்குது, சனி இருக்குது, சந்திரன் இருக்குது, புதன் இருக்குது, குரு இருக்குன்னு வச்சுக்கோங்க. சூரியன் தவிர சூரியன் வந்து வேற ஒரு கான்செப்டை நான் வந்து வேற ஒரு வீடியோவில் வந்து பார்ப்போம். இந்த மாதிரி கிரகங்கள் இருக்கிறப்போ வந்து பார்க்குறப்போ அந்த ராசியில் மொத்தம் 30 டிகிரியில் ஒவ்வொரு ராசியும் 30 டிகிரிலேயே அந்த ராசியில் வந்து எந்த ஒரு கிரகம் வந்து ரொம்ப லாங்கஸ்ட் டிகிரியில் இருக்குது. உதாரணத்துக்கு வந்து பார்க்குறப்போ செவ்வாய் வந்து 30 டிகிரி ராசியில் வந்து செவ்வாய் வந்து மற்ற கிரகங்களை விட ஒரு 25 டிகிரியில் வந்து 25 டிகிரியில் வந்து செவ்வாய் நிற்குதுன்னா சரி, செவ்வாய் தான் வந்து அந்த கிரக யுத்தத்தில் வந்து ஜெயிச்சதா வந்து ஒரு அர்த்தம். அப்போ செவ்வாய் தான் பலமாக இருக்குது, மற்ற கிரகங்கள் எல்லாம் வீக்காக இருக்குன்னு அர்த்தம். அந்த செவ்வாய் வந்து அந்த பர்டிகுலர் லக்னத்துக்கு வந்து எந்த ஒரு ஆதிபத்தியம் வாங்கியிருக்குதோ அந்த செவ்வாய் தசை வர காலகட்டங்களில் வந்து அதோடைய ஆதிபத்தியம் வந்து முழுமையாக வந்து கொடுக்கும். இப்போ உதாரணம் வந்து செவ்வாய் 25 டிகிரி இருக்குது, செவ்வாய் ஜெயிச்சிச்சுன்னு சொல்லிட்டோம். இப்போ வந்து செவ்வாய் வந்து ஒரு 5 டிகிரியில் இருக்குது, மற்ற பிளானட் எல்லாமே முன்னாடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ செவ்வாயோட தசை வரப்போ வந்து பார்க்குறப்ப அந்த லக்னத்துக்கு ஆதிபத்தியம் எந்த ஆதிபத்தியம் இருக்குதோ அந்த ஆதிபத்தியம் எல்லாமே அடிபடும். இதுதான் வந்து கிரக யுத்தங்கிறது. பொதுவாகவே வந்து ஒரு ராசியில் வந்து ஒரு 3 கிரகத்துக்கு மேலே வந்து கிரகங்கள் மொத்தமாக இருந்தாங்கன்னா எல்லா விதத்திலையுமே வந்து ஒரு டிலே ஆகும். கல்யாணம் டிலே ஆகும், குழந்தைகள் டிலே ஆகும், படிப்பில் வந்து பிரச்சனைகள் வரும். இப்படி ஏகப்பட்ட ஒரு பிரச்சனைகள் வந்து கொடுத்துரும். அதுலேயே வந்து அந்த பர்டிகுலர் ஏதாச்சும் ஒரு பிளானட் வந்து ரொம்ப மோசமாக வந்து கிரக இதுதில் வந்து பாதிப்பு அடைஞ்சிருந்ததுன்னா அதோட காரத்துவங்கள் எல்லாமே வந்து அப்படியே வந்து ஸ்டாப் ஆயிடும். உதாரணம் வந்து பார்க்குறப்ப புதன் வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். புதன் வந்து கிரக யுத்தத்தில் வந்து ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு வழியில் வந்து பார்க்குறப்போ ரொம்ப க்ளோஸாக 1 டிகிரி 2 டிகிரியில் வந்து மற்ற கிரகங்களோட சேர்ந்துருக்கிற பட்சத்தில் வந்து புதனுடைய காரத்துவங்கள் எல்லாமே வந்து அடிப்படையாகும். புதனுடைய காரத்துவங்கள் என்ன, அவங்களே ஃபஸ்ட்டு சிந்தனை செயல், அதுக்கப்புறம் வந்து பார்க்குறோம் சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸு, அதுக்கப்புறம் தாய்மாமனை சொல்லக்கூடியது புதன் தான். ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் வந்து அந்த புதன் நிற்கக்கூடிய பாவங்கள் அதனுடைய காரக ஆதிபத்தியங்கள் எல்லாமே வந்து டோட்டலாகவே டேமேஜ் ஆகிடும். அதனுடைய காரத்துவங்கள் வந்து கிடைக்காது. படிப்புலேயும் வந்து அந்தளவுக்கு பெரிய லெவலில் சாதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்து கொடுத்துரும். முக்கியமாக வந்து பார்க்குறப்ப இவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸுங்களே யாரும் பெருசாக வந்து அமைய மாட்டாங்க. அப்படியே அமைஞ்சாலும் இவங்க வந்து ஏமாற்றக்கூடிய ஒரு நபர்கள் தான் இருப்பாங்க. சொந்தக்காரங்களுடையும் பிரச்சனை, பேரண்ட்ஸுங்களுடையும் பிரச்சனை, யாருக்கூடையும் வந்து ஒத்து போகாத ஒரு நிலைமையை வந்து புதன் வந்து கிரக யுத்தத்தில் வந்து ரொம்ப பலவீனமாக இருக்கும்போது கொடுத்து விடுகிறது. இதே மாதிரி வந்து எல்லா பிளானட்டுக்கும் வந்து நம்ம எடுத்துக்கலாம்.